Hi friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு வீடியோல நேஷனல் லா யுனிவர்சிட்டியில எல்எல்பி வந்து படிக்கிறதுக்கு உண்டான அந்த கிளாட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது அப்படிங்கறத பத்தி இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். சோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழ இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, நம்ம ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி இந்த ஒரு வீடியோல கிளாட் எக்ஸாமுக்கு வந்து எப்படி வந்து ஆன்லைன்ல அப்ளை பண்றது, யாரெல்லாம் இதுக்கு வந்து அப்ளை பண்ண முடியும், இந்த கிளாட் எக்ஸாம் எழுதுறதுனால நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் அப்படிங்கறத பத்தி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டா தான் வந்து இந்த ஒரு வீடியோ வந்து இருக்க போகுது. சோ இந்த ஒரு வீடியோ வந்து நீங்க வந்து ஃபுல்லா எண்ட் வரைக்கும் பாருங்க. ஓகே, கிளாட் அப்படிங்கிறது வேற ஒண்ணுமே வந்து கிடையாது. காமன் லா அட்மிஷன் டெஸ்ட் நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டாக்டருக்கு வந்து படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நீட்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி வந்து சென்ட்ரல் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு நம்ம வந்து உள்ள போயிட்டு படிக்கணும் அப்படின்னா கியூட்னு சொல்லிட்டு இருக்குது. அதே மாதிரி ஜேஇன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட என்ட்ரன்ஸ் டெஸ்ட் அப்படிங்கிறது வந்து இருக்கு. அதே மாதிரி வந்து தான் வந்து சட்டத்துறை லா டிபார்ட்மெண்ட்டுக்குன்னு சொல்லிட்டு தனியா வந்து ஒரு என்ட்ரன்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு பேர் தான் வந்து கிளாட். அதாவது நீங்க எல்எல்பி டைரக்டா 12th முடிச்சுட்டு எடுத்த உடனே நல்லா தலை சிறந்த ஒரு நேஷனல் யூனிவர்சிட்டிஸ்ல போயிட்டு நீங்க வந்து எல்எல்பி பண்ணணும் அப்படின்னா நீங்க ஒரு கிளாட் வந்து கிளியர் பண்ற மாதிரி இருக்கும். இந்த கிளாட்ல நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும், ஈஸியா உங்களால வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 26 நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் வந்து நம்ம இந்தியால வந்து இருக்குது. அங்க போயிட்டு உங்களால வந்து என்ன பண்ணலாம்னா எல்எல்பி வந்து பண்ண முடியும். அப்படிங்கறதுக்காக தான் இந்த கிளாட் எக்ஸாம் அப்படிங்கறது இயர்லி ஒன்ஸ் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இந்த ஆண்டு, அதாவது 2025ல நம்மளுக்கு என்ன பண்ணிருக்காங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கான அந்த நோட்டிபிகேஷன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கு உண்டான ஆன்லைன் அப்ளிகேஷனுமே வந்து நம்மளுக்கு ரிலீஸ் பண்ணிட்டாங்க. வரக்கூடிய 2026க்கு உண்டான அகாடமிக் இயருக்கு இந்த வருஷமே என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கறது நடத்துவாங்க. அதுக்கான அப்ளிகேஷன் டேட் வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா நேத்து டேட், அதாவது ஆகஸ்ட் மந்த் 1ஆம் தேதியில இருந்து அக்டோபர் மந்த் 31st வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் ஒரு 3 மாசம் 90 நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. இந்த 90 நாளுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த கிளாட் எக்ஸாமுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படிங்கறது வந்து சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த வீடியோல எப்படி வந்து அப்ளை பண்றது அப்படிங்கிற பார்க்கலாம். அப்ளை பண்றதுக்கு முன்னாடி எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க அப்படிங்கறத நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டாதான் ஈஸியா உங்களால வந்து உள்ள வந்து போயிட்டு நீங்க வந்து அப்ளிகேஷன் பண்ண முடியும். இதுல வந்து கிட்டத்தட்ட நம்ம இந்தியால வந்து NLU அதாவது நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ் அப்படிங்கிறது வந்து ஒரு 26 யூனிவர்சிட்டிஸ் வந்து அவைலபிளா இருக்கு. நம்ம தமிழ்நாட்டிலுமே வந்து திருச்சியில இருக்கக்கூடிய TNNLU அதாவது தமிழ்நாடு நேஷனல் லா யூனிவர்சிட்டிஸ், இந்த ஒரு யூனிவர்சிட்டிஸ்மே என்ன பண்றாங்க அப்படின்னா பார்ட்டிசிபேட் வந்து பண்றாங்க. சோ இதுல வந்து எந்தெந்த யூனிவர்சிட்டிஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க அப்படிங்கறத உங்களுக்கு வந்து நீங்க வந்து ஒரு ஐடியா வந்து எடுத்துக்கோங்க. எடுத்ததுக்கு அப்புறம் முதல்ல வந்து பேசிக்கா வந்து நீங்க வந்து ஒரு எலிஜிபிலிட்டி நீங்க வந்து ஃபாலோ பண்ற மாதிரி இருக்கும். இப்போ நீங்க வந்து யூஜி தான் பண்ண போறீங்க, லைக் வந்து 12th முடிச்ச உடனே நீங்க வந்து எல்எல்பி பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படி, அது வந்து இன்டிகிரேட்டட் எல்எல்பி நம்ம சொல்லுவோம். அந்த எல்எல்பிக்கு நீங்க வந்து பண்ணணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டிஸ் அப்படிங்கிற நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும். அந்த எலிஜிபிலிட்டியில வந்து நோ அப்பர் ஏஜ் லிமிட், அதாவது நீங்க சட்ட படிப்பு படிக்கிறதுக்கு வந்து ஏஜ் லிமிட் அப்படிங்கிறது வந்து கிடையாது. யார் வேணாலும் இதுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இல்ல ரெண்டு விதமா அப்ளை பண்ணலாம். இந்த ஆண்டு இந்த 2025ல இந்த வருஷம் தான் நீங்க வந்து 12th வந்து படிச்சுட்டு இருக்கீங்க, 2024 மார்ச் ஏப்ரல்ல நீங்க வந்து எக்ஸாம் எழுத போறவங்களும் இதுல வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா எழுதலாம், இந்த கிளாட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்க வந்து ஏற்கனவே வந்து 10th + 2 வந்து முடிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களோட மினிமம் மார்க் குவாலிஃபைடு மார்க் வந்து 45% அப்படிங்கிறது ஜென்ரல் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கணும். மீதி இருக்கக்கூடிய SC ST PWT கேண்டிடேட்ஸ் வந்து 40% வரைக்கும் நீங்க மினிமம் எலிஜிபிலிட்டியை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிருந்தீங்கனாலே போதுமானது. தாராளமா இந்த கிளாட் எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, இந்த கிளாட் எக்ஸாம்ல நம்ம அப்ளை பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து எக்ஸாமினேஷன் சொல்லிட்டு வைப்பாங்க. அந்த ஒரு எக்ஸாமினேஷன்ல நம்ம வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ஸ்கோர் வந்து எடுக்கணும். சரிங்களா? அந்த ஸ்கோர் மீன்ஸ் வந்து கட் ஆஃப்னு சொல்லுவோம். ஜெண்டர் கட் ஆஃப், அதே மாதிரி OBC SC STக்குன்னு சொல்லிட்டு 4 விதமா கட் ஆஃப் மார்க் வந்து நமக்கு வந்து தனியா வந்து வரும். அதுல நீங்க எந்த கேட்டகரியில் உள்ள போறீங்கன்னு பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்க வந்து BC கேட்டகரியில் வரீங்க அப்படின்னா நீங்க எல்லாருமே OBC கேட்டகரியில், ஏன்னா இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் அப்படிங்கறதுனால வந்து OBC கேட்டகரிக்குள்ள தான் வந்து போவோம். அப்படிங்கிற பட்சத்துல வந்து OBCக்குன்னு சொல்லிட்டு உள்ள கட் ஆஃப் வந்து இருக்கு அப்படின்னா அந்த மார்க்குக்கு மேல நீங்க வந்து எடுத்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு காலேஜ்ல உங்களுக்கு வந்து சீட் வந்து கிடைக்கிறதுல பாசிபிலிட்டிஸ் வந்து இருக்கு அப்படிங்கிற வந்து எதிர்பார்க்கலாம். சரிங்களா? ஓகே, அப்ப இந்த கிளாட் வந்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன கோர்ஸ் வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஐடியா இருக்குன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து 3-4 விதமான கோர்சஸ் வந்து கொடுக்குறாங்க. BA LLB ஹானர்ஸ்னு சொல்லிட்டு நமக்கு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி வந்து BC LLB ஹானர்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. BCom LLB ஹானர்ஸ்னு சொல்லிட்டு கொடுப்பாங்க. BSc LLB ஹானர்ஸ், இந்த 4 விதமான கோர்சஸ் நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 12th முடிச்ச உடனே டைரக்டா LLB யோட நீங்க வந்து இன்டிகிரேட்டட், அதாவது
5 இயர் கோர்ஸ் உங்களால வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. நிறைய பேர் வந்து கேட்கலாம், ப்ரோ இதுக்கு வந்து 3 இயர் எல்எல்பிக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா 3 இயர் எல்எல்பி வந்து என்எல்யூ வந்து ஆஃபர் பண்றது கிடையாது. நீங்க எல்எல்பி ஏற்கனவே வெளி யூனிவர்சிட்டிஸ்ல முடிச்சிருக்கீங்க, நீங்க எல்எம் பண்ணணும் அப்படின்னா தாராளமா கிளாட்டுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். எல்எல்எம் அப்படிங்கிறது 1 இயர் ப்ரோக்ராம் வந்து இவங்க கிட்ட வந்து அவைலபிளா இருக்கு என்எல்யூல. நீங்க இங்க வந்து மாஸ்டர் டிகிரிஸ் வந்து நீங்க வந்து லால வந்து பண்ண முடியும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, இப்போ இதுக்கு நீங்க வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஆன்லைன்ல மட்டும்தான் இதுக்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்றதுக்கு என்னென்ன ப்ரொசீஜரை வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த கிளாட் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணக்கூடிய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த பேஜுக்குள்ள தான் வருவீங்க. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு இம்பார்ட்டன்டான ஈவெண்ட்ஸ்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் ஓப்பனிங் டேட் வந்து நேற்று ஆகஸ்ட் 1, லாஸ்ட் டேட் வந்து அப்ளிகேஷன் ஃபில் பண்றதுக்கான லாஸ்ட் டேட், பேமெண்ட் பண்றதுக்கான லாஸ்ட் டேட் வந்து அக்டோபர் 31 வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. கிளாட் எக்ஸாம் எந்த டேட்ல வந்து நடக்குது அப்படின்னா ஒரு டென்டேட்டிவான டேட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 7 இந்த டேட்ல தான் வந்து இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய கிளாட் எக்ஸாமினேஷன் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற வந்து இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வந்து கொஞ்சம் இருக்குது. அதையுமே நீங்க பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து ரிஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. நம்ம அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிட்ட வந்து ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணணும். யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கிற மாதிரியான லாகின் ஐடி கிரியேட் பண்ணா தான் நம்ம உள்ள போயிட்டு அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிஜிஸ்டர் ஃபார் கிளாட் 2026 கொடுத்துருக்காங்க. நேம் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நேம் வந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நேம் வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுடைய மொபைல் நம்பர் வந்து என்டர் பண்ணுங்க. அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஓடிபி வரும். அந்த ஓடிபியை நீங்க வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மெயில் ஐடி, உங்க போன்ல இருக்கக்கூடிய மெயில் ஐடி, பாஸ்வேர்டு வந்து ஒரு 8 கேரக்டர்ல பாஸ்வேர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. அதுல ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து கேபிட்டல்ல இருக்கணும். மீதி லெட்டர் எல்லாமே வந்து ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். ஒன் கேரக்டர்ல ஏதாச்சும் வந்து ஸ்பெஷல் கேரக்டர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்பர் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுடைய அக்கௌண்ட் வந்து ரெஜிஸ்டர் ஆயிடும். உங்களுடைய மெயில் ஐடிக்கு, நீங்க கொடுத்துருக்கக்கூடிய மெயில் ஐடிக்கு வந்து ஒரு லிங்க் வரும். அங்க போயிட்டு நீங்க வந்து ஆக்டிவேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்கன்னா ஒன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஆக்டிவேட் ஆயிரும். ஓகே, இப்போ நம்ம டைரக்டா வந்து அப்ளை பண்ணி லாகின் பண்ணி நம்மளுடைய டாஷ்போர்டுக்குள்ள வந்துட்டோம். இப்போ இந்த டாஷ்போர்ட்ல வந்ததுக்கு முன்னாடி நம்மளுடைய நேம் வந்து மேல இந்த இடத்துல வந்து இருக்கும். அப்படி கீழே ஸ்க்ரோல் பண்ணீங்க அப்படின்னா 2 விதமான அப்ளிகேஷன் அப்படிங்கிறது பாட்டம்ல நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆயிருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல நீங்க வந்து டைரக்டா 12th முடிச்சுட்டு 5 இயர் கோர்ஸுக்கு அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணணும். இல்ல ஏற்கனவே நீங்க வந்து 3 இயர் எல்எல்பியோ இல்ல 5 இயர் எல்எல்பியோ நீங்க வந்து முடிச்சதுக்கு அப்புறம் எல்எல்எம் ப்ரோக்ராம் வந்து பண்ண போறீங்க அப்படின்னா நீங்க இந்த லிங்க் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி அப்படிங்கிற வந்து கிளிக் பண்ணணும். இப்போ ஒன்ஸ் வந்து இது எல்லாமே வந்து நீங்க வந்து கரெக்டா வந்து செட் பண்ணதுக்கு அப்புறம் கீழே அப்ளை ஃபார் கிளாட் 2026 இருக்கு இல்லையா, இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே, இப்போ நம்ம டைரக்டா அப்ளிகேஷன் பேஜுக்குள்ள வந்துட்டோம். இப்போ நம்ம வந்து மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, அப்ளிகேஷன் ஃபார்ம் யூஜின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க கொஞ்சம் வந்து செக் பண்ணிக்கோங்க. பிஜி கொடுத்துட்டீங்கன்னா ஏற்கனவே எல்எல்பி படிச்சவங்க மட்டும்தான் பிஜிக்கு வந்து அப்ளை பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, இப்போ இந்த இடத்துல நேம் ஆஃப் த அப்ளிகண்ட் அப்படிங்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து 10th 12th மார்க் ஷீட்ல இருந்து எப்படி இருக்கோ அதே போல இந்த இடத்துல நேம் என்ட்ரி பண்ணிக்கோங்க. ஜெண்டர் மேலா ஃபீமேலான்னு கேட்டிருக்காங்க, அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டேட் ஆஃப் பர்த் வந்து என்னவோ அந்த டேட் ஆஃப் பர்த் வந்து கரெக்டா வந்து கொடுத்துக்கோங்க. பேரண்ட் அப்படி இல்லைன்னா கார்டியன் நேம் வந்து கேட்டிருக்காங்க. ஒன்னு அப்பா பேர் கொடுங்க, இல்ல அப்பா இல்ல அப்படிங்கிற பட்சத்துல கார்டியன் யார் இருக்காங்களோ அவங்களோட நேம் கூட இந்த இடத்துல நீங்க வந்து கொடுத்துக்கலாம். அதே மாதிரி இந்த இடத்துல ஆல் இந்தியா கேட்டகரி அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்க என்ன கேட்டகரியில வரீங்க அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. நீங்க வந்து ஜென்ரல் அப்படின்னா ஓசி கேட்டகரியில வருவாங்க. அதர் பேக்வர்ட் கிளாஸ் அப்படின்னா ஓபிசி கேட்டகரியில வருவாங்க. அதே மாதிரி எஸ்சி எஸ்டின்னு சொல்லிட்டு 2 விதமா கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க எந்த கேட்டகரியில வரீங்களோ அந்த கேட்டகரியை கொடுத்ததுக்கு அப்புறம் நீங்க வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு நீங்க ஓபிசி கேட்டகரி கொடுத்துருக்கீங்க, நீங்க நான் கிரீமி லேயர்ல வரீங்க அப்படின்னா இந்த இடத்துல எஸ்ன்னு சொல்லிட்டு வந்து கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நோன் கொடுக்கணும். அது என்ன ப்ரோ நான் கிரீமி லேயர் அப்படின்னா உங்களுடைய ஃபேமிலியுடைய ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhsக்கு மேல போகுது அப்படின்னா நீங்க நான் கிரீமி லேயரை வந்து எலிஜிபிள் பண்ண முடியாது. நீங்க நோன் தான் கொடுக்கணும். உங்களுடைய ஃபேமிலி ஆனுவல் இன்கம் வந்து 8 lakhக்குள்ள இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. இப்போ இந்த இடத்துல அந்த ஓபிசி சர்டிபிகேட்டை இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. அப்லோட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அப்படியே கீழே இந்த இடத்துல நீங்க வந்து ஒரு பிடபிள்யூடி கேண்டிடேட்ஸ் கேட்டிருக்காங்க. அதாவது பிசிக்கல் சேலஞ்சர் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. எஸ்னா எஸ் கொடுக்கணும், இல்லைன்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அதே மாதிரி இந்த இடத்துல பிபிஎல், அதாவது நீங்க வந்து பிலோ ப்ரொவைடரி லைன், அதாவது வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. மேபி உங்களோட ரேஷன் கார்டு வந்து வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கு அப்படின்னா நீங்க இந்த இடத்துல எஸ் கொடுக்கணும். இல்ல அப்படின்னா நீங்க வந்து நோனே கொடுத்துக்கோங்க. எஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு உண்டான நம்பர்ஸ் நீங்க வந்து இந்த இடத்துல வந்து அட்டாச் பண்ணி நீங்க சப்மிட் பண்ற மாதிரி இருக்கும் ப்ரூஃப்காக. இல்ல அப்படின்னா நோ அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் போட்டோ சிக்னேச்சர் நம்ம வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. ஃபேஸ் வந்து ஃப்ரண்ட்ல நல்லா கிளியரா வந்து இருக்கணும். பேக்ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா லைட் பேக்ரவுண்டா வச்சுக்கோங்க. கொஞ்சம் டார்க்கா இல்லாம அது ப்ளூ கலரா இருந்தாலும் ஓகே, இல்ல ஒயிட் கலரா இருந்தாலும் ஓகே. ஆனா வந்து லைட் கலர்ல வந்து இருக்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து
சிக்னேச்சர் வந்து ஒயிட் கலர் ஷீட்ல நீங்க வந்து என்ன பண்ணுங்க, பிளாக் அப்படின்னா ப்ளூ கலர் பென்ல சைன் போட்டு அதை வந்து ஸ்கேன் பண்ணி நீங்க இந்த இடத்துல அப்லோட் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் வந்து டிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளுடைய கம்யூனிகேஷன் டீடைல்ஸ் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுடைய கரஸ்பாண்டிங் அட்ரஸ், அதாவது இப்போ நீங்க வந்து எந்த அட்ரஸ் வந்து இருக்கிறீங்களோ தற்காலிக முகவரியை இந்த இடத்துல எழுதிக்கோங்க, என்ட்ரி பண்ணிக்கோங்க. அதே மாதிரி வந்து பெர்மனன்ட் அட்ரஸ் அப்படிங்கிற இடத்துல பெர்மனன்ட் அட்ரஸ் நீங்க வந்து என்ன பண்ற மாதிரி இருக்குன்னா செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். உங்களுடைய டோர் நம்பரு, உங்களோட ஸ்ட்ரீட் நேம், எந்த தாலுக்கா அந்த தாலுக்கா அந்த டிஸ்ட்ரிக்ட் நேம் வந்து ஒன்ஸ் வந்து கரெக்டா வந்து நீங்க வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பெர்மனன்ட் அட்ரஸையும் ஒன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிட்டு அல்டர்னேட்டிவ் மொபைல் நம்பர், அல்டர்னேட்டிவ் மெயில் ஐடிங்கிற இடத்துல உங்களுடைய பேரண்டோட மொபைல் நம்பரோ இல்ல உங்களுடைய பேரண்டோட இமெயில் ஐடியோ நீங்க இந்த இடத்துல வந்து என்ட்ரி பண்ணிட்டு நீங்க சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு நீங்க லெஃப்ட் சைட்ல இருக்கக்கூடிய இந்த ஆரோ மார்க் ஐக்கான நீங்க வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல வந்து குவாலிஃபையிங் எக்ஸாமினேஷன் டீடைல்ஸ் அப்படிங்கிற இடத்துல வந்து நம்ம என்ன குவாலிஃபிகேஷன் வந்து பண்ணிருக்கோமோ அதை வந்து கேட்டிருக்காங்க. நீங்க வந்து 10th முடிச்சுட்டு +2 பண்ணிருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அந்தந்த ஆப்ஷன் குரூப் வைஸ் நம்ம வந்து செலக்ட் பண்ற மாதிரி இருக்கும். இதுல மேலேயே மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, +10th +2 ஆர் அதுக்கு ரிலேட்டடா ஈக்குவலண்டா ஏதாச்சும் நீங்க வந்து ஆர்ட்ஸ் ஹியூமனிட்டிஸ் இது வந்து பண்ணிருக்கீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். அதே மாதிரி நீங்க 10th முடிச்சுட்டு 12th வந்து நீங்க காமர்ஸ் குரூப் பண்ணிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். இல்ல நீங்க வந்து அதர் குரூப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கொடுக்கணும். சயின்ஸ் குரூப் பண்ணிருந்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் வந்து கொடுக்கணும். இப்போ வந்து காமர்ஸ்னா காமர்ஸ் அப்படிங்கிற கொடுத்ததுக்கு அப்புறம் நேம் ஆஃப் த போர்டு அப்படிங்கிற இடத்துல தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி பண்ணதுக்கு அப்புறம் அடுத்த அப்பேரிங்ல வந்து கேட்டிருக்காங்க பாருங்க, தமிழ்நாடு ஸ்டேட். ஓகே, தமிழ்நாடு ஸ்டேட் போர்டு என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ இந்த இடத்துல அப்பேரிங் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்களா இல்ல அப்பேரிங்ல இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அப்பேரிங்னா இப்போ நீங்க கரண்டா வந்து 12th வந்து படிச்சிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. 12th வந்து படிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னா எதுவுமே உங்களுக்கு வந்து மார்க்ஸ் பர்சன்டேஜ்லாம் வந்து கேட்க மாட்டாங்க. அதனால நீங்க அதை வந்து என்ட்ரி பண்ணணும் தேவையில்லை. இல்ல நீங்க வந்து பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா நீங்க வந்து எந்த மந்த் வந்து பாஸ் ஆனீங்க, எந்த இயர்ல வந்து பாஸ் ஆனீங்க, மந்த் ஆஃப் பாசிங் அப்படிங்கிற இடத்துல எப்போ வந்து ரிசல்ட் வந்து வந்துச்சோ அந்த 12th மார்க் ஷீட்ல வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த மார்க் ஷீட்டை நீங்க இந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. இயர் எந்த இயரோ அந்த இயரை ஒன்ஸ் வந்து நீங்க கரெக்டா வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ணிக்கோங்க. பர்சன்டேஜ் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எவ்வளவு மார்க் வந்து எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க்கை நீங்க வந்து கன்வெர்ட் பண்ணி கால்குலேட் பண்ணி இந்த இடத்துல பர்சன்டேஜா நீங்க வந்து என்ட்ரி பண்ணிக்கோங்க. இது எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் வந்து டிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துட்டு நீங்க நெக்ஸ்ட் டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல உங்களுடைய கிளாட் எக்ஸாமுக்கான சென்டர் வந்து கேட்கறாங்க. சென்டர் அப்படிங்கிறது எந்த இடத்துல உங்களுக்கு வந்து வேணும் அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால தமிழ்நாட்டுல வந்து சென்னையில இருக்கு, கோயம்புத்தூர்ல இருக்கு, அதே மாதிரி வந்து சேலத்துல இருக்கு, திருநெல்வேலி, இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டா நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல உங்களுக்கு வந்து எது வந்து நியர்பைல இருக்கோ அந்த ஆப்ஷன் வந்து ஒன்ஸ் வந்து நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த இடத்துல வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து மதுரை அப்படிங்கிற செலக்ட் பண்றேன். ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா சேலம் சொல்லிட்டு ஆப்ஷன் நம்மளுக்கு வந்து இருக்கு, அதனால சேலம் கொடுக்குறோம். தேர்ட் வந்து நம்ம வந்து கோயம்புத்தூர் அப்படிங்கிற வந்து கொடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து உங்களுக்கு வந்து எந்த சரௌண்டிங் வந்து நியர்பையா இருக்கோ அந்த ஆப்ஷன் நீங்க வந்து செலக்ட் பண்ணாதான் உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டா இருக்கும் நீங்க எக்ஸாம் போறதுக்கு. சரிங்களா? இந்த மூணுல ஏதாச்சும் ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு சென்டர் வந்து போடுவாங்க. அந்த சென்டர்ல போயிட்டு நீங்க எக்ஸாமினேஷன் வந்து அட்டென்ட் பண்ற மாதிரி இருக்கும். இது எல்லாமே ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபில் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சேவ் அஸ் டிராஃப்ட் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிட்டு ஒன்ஸ் நீங்க வந்து நெக்ஸ்ட் டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ இந்த இடத்துல ஃபில் பண்ணிருக்கிறது எல்லாமே ஒன்ஸ் வந்து கரெக்டா தான் நீங்க வந்து ஃபில் பண்ணிருக்கீங்களா அப்படிங்கிற வந்து வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஃபைனல் டேப்ல வந்து நம்மளோட ரிசர்வேஷன் வந்து கேட்டிருக்காங்க பாருங்க. அதாவது உங்களுக்கு வந்து எந்த என்எல்யூ வந்து தேவைப்படுது அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. அதாவது இப்போ நம்ம தமிழ்நாடு அப்படிங்கிறதுனால அப்படி கீழே ஸ்க்ரோல் டவுன் பண்ணீங்க அப்படின்னா TNNLUன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல do you want to claim state level reservation of தமிழ்நாடு அப்படிங்கிற கேட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம வந்து தமிழ்நாட்டுல வசிச்சு வந்ததுனால இந்த இடத்துல நம்ம வந்து எஸ்ன்னு சொல்லிட்டு இந்த இடத்துல கொடுத்துட்டு இந்த இடத்துல ஓகே அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருங்க. கொடுத்தீங்க அப்படின்னா இதுல வந்து நம்மளுக்கு 3 விதமான ஒரு கேட்டகரி நம்மளுக்கு வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் வந்து இருக்கும். அப்படி இல்லைன்னா எம்எம்என் ஸ்போர்ட்ஸ் கோட்டா பர்சன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை தாண்டி வந்து சன் டாட்டர் ஆஃப் எக்ஸ் சர்வீஸ் மேன் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. இது மூணுமே நீங்க வந்து இல்ல அப்படின்னா அதர் எலிஜிபிலிட்டி ரிசர்வேஷன் அப்படிங்கிற இடத்துல நீங்க வந்து எந்த கேட்டகரியில வரீங்கன்னு பாருங்க. இப்போ நம்ம வந்து எந்த கம்யூனிட்டியோ அந்த கம்யூனிட்டிக்கு ஏற்ற மாதிரியான கோட்டாவை நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா இந்த ஆப்ஷன் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மோஸ்ட்லி நம்ம வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆப்ஷன் நீங்க வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிட்டு எஸ் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் ஸ்கூல் கோட்டால நம்ம வந்து வந்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம்னா ஃபைனலா வந்து சப்மிட் ஃபார்ம் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துடலாம். ஓகே, ஒன்ஸ் வந்து நம்ம வந்து பெர்ஃபெக்டா அப்ளிகேஷன் நம்ம வந்து ஃபில் பண்ணி முடிச்சிட்டோம். ஃபில் பண்ணதுக்கு அப்புறம் டைரக்டா நம்மளுக்கு டேஷ்போர்டுக்குள்ள வந்துரும். இப்போ இந்த இடத்துல உங்களோட போட்டோ, சிக்னேச்சர், உங்களோட அப்ளிகேஷன் நம்பர், உங்களோட நேம், டேட் ஆஃப் பர்த், என்ன ப்ரோக்ராமுக்கு வந்து அப்ளை பண்ணிருக்கீங்களோ அந்த ப்ரோக்ராம் நேம் வந்து வந்துரும். ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இடத்துல ஜஸ்ட் நம்ம வந்து அப்ளிகேஷன் மட்டும் தான் பண்ணிருக்கோம், பட் இந்த நம்ம பேமெண்ட் வந்து பண்ணல அப்படிங்கறனால பெண்டிங் சொல்லிட்டு வருது. அதுக்கு கீழே உங்களோட இமெயில் ஐடிக்கு பக்கத்துல வந்து வேலிட் யுவர் இமெயில் அட்ரஸ் சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த லிங்க் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா
உங்களுடைய மெயில் அட்ரஸ் வந்து நீங்க வந்து வெரிஃபை பண்ற மாதிரி இருக்கும். இப்போ இந்த இடத்துல ரிக்வெஸ்ட் ஓடிபி அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்க வந்து ஓடிபி வந்து வெரிஃபை பண்ணுங்க. ஏன்னா ஓடிபியை நம்ம வெரிஃபை பண்ணால் மட்டுமே நம்மளுடைய இமெயில் ஐடி அப்படிங்கிறது வெரிஃபை ஆகும். இதுக்கப்புறம் வந்து கிளாட் சம்பந்தமா என்ன இன்ஃபர்மேஷனாலும் நம்மளுக்கு வந்து மெயில் மூலியமா மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கம்யூனிகேட் பண்ணுவாங்க. உங்களுக்கு கால் பண்ணியோ இல்ல எஸ்எம்எஸ் அனுப்பியோ உங்களுக்கு வந்து எந்த ஒரு தகவலும் வந்து சொல்ல மாட்டாங்க. மெயில் மூலியமாக மட்டும்தான் உங்களுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த டேட்ல இந்த நடந்துட்டு இருக்கு, உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் வந்து எனபிள் ஆயிருக்கு அப்படிங்கிற எல்லாமே அப்டேட் பண்றது எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஒரு மெயில் ஐடியை வச்சு தான் அப்டேட் பண்ணுவாங்க. இப்போ ஒன்ஸ் வந்து நம்மளுடைய மெயில் வந்து ஒரு வெரிஃபை ஆயிடுச்சு. இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, இமெயில் வெரிஃபைடு அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் வந்து நம்மளுக்கு வந்து அப்டேட் ஆனாதான் நம்மளுக்கு வந்து உள்ள வந்து போகும். சரிங்களா? இப்போ எல்லாமே பெர்ஃபெக்ட்டா நம்ம வந்து பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ இப்போ இந்த இடத்துல மேக் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நீங்க இந்த இடத்துல வந்து எஸ் கொடுக்கணும். இல்ல வேண்டாம் அப்படின்னா நீங்க வந்து நோ அப்படிங்கிற ஆப்ஷனே கொடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஓபிசிக்கு, இப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஓபிசி கேட்டகரி அப்படிங்கிறதுனால 4000 ரூபாய் நம்ம வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதே இது எஸ்சி எஸ்டில வரீங்க அப்படின்னா 3500 ரூபாய் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். இந்த ஒரு ஃபீஸ் பேமெண்ட் அப்படிங்கறது நாட் ரீஃபண்டபிள். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து பேமெண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த ஒரு ஃபீஸை நீங்க திருப்பி கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கிற நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா? இதுதான் வந்து அப்டேட். சோ இப்போ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் வந்து தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க வந்து கொடுத்து 500 கொடுத்து வாங்கிக்கலாம். அது எல்லாமே நம்மளோட சேனல்ஸ்லயே அவைலபிளா இருக்கு. போன வருஷம் கொஸ்டின் பேப்பர் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா அது சம்பந்தமா கூட ஒரு வீடியோ நம்ம வந்து போடலாம். சரிங்களா? ஓகே, அதுக்குன்னு சொல்லிட்டு நீங்க தனியா அமௌண்ட் ஃபீஸ் வந்து பேமெண்ட் பண்ணி வாங்க வேண்டாம். அந்த எக்ஸாம் ஃபீஸ்க்கு மட்டும் நீங்க வந்து பேமெண்ட் பண்ணா போதும். இப்போ இந்த இடத்துல கன்ஃபார்ம் பேமெண்ட் அப்படிங்கிற இந்த டேப் வந்து கிளிக் பண்ணிட்டு ப்ளீஸ் கன்ஃபார்ம் யுவர் ஆக்ஷன் அப்படிங்கிறதுல ஓகே அப்படிங்கிற இந்த டேப் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்டா பேமெண்ட் கெட்வே பேஜுக்குள்ள போகும். ஒன்ஸ் வந்து நீங்க வந்து ஃபீஸ் வந்து இந்த இடத்துல பே நவ் கொடுத்து உங்களோட ஃபீஸ் நீங்க வந்து பேமெண்ட் வந்து பண்ணிக்கலாம். இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிளாட்டுக்கு அப்ளை பண்றதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இப்போ நிறைய பேருக்கு வந்து ஒரு காமன் டவுட் இருக்கலாம், ப்ரோ நாங்க இந்த ஆண்டு 2025 தான் வந்து +2 வந்து பாஸ் பண்ணோம், தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியில கவுன்சிலிங்க்கு நாங்க வந்து அப்ளை பண்ணிருக்கோம் பிஎல்எல்விக்கு. ஆனா 3rd ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம், 4th ரவுண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிட்டோம், எங்களோட மார்க் வந்து கொஞ்சம் கட் ஆஃப் வந்து கம்மியா இருக்கிற மாதிரி ஃபீல் பண்றோம், நாங்க கிளாட்டுக்கு வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா தாராளமா கிளாட்டுக்கு நீங்க வந்து என்ன பண்ணலாம், அப்ளிகேஷன் வந்து பண்ண முடியும். ஸோ கிளாட்டுக்கும் நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. நம்ம தமிழ்நாடு அம்பேத்கர் டாக்டர் லா யூனிவர்சிட்டிங்கிறது வந்து ஒரு ஸ்டேட் யூனிவர்சிட்டி தான். பட் இந்த இடத்துல என்எல்யூக்குள்ள போயிட்டு நீங்க வந்து படிக்கும்போது உங்களுடைய அந்த லா டிகிரியே வேற லெவல்ல இருக்கும். 5 இயர் இன்டிகிரேட்டட் கோர்ஸ் பண்ணும்போது நிறைய லேர்னிங்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாம டெப்தா நீங்க வந்து படிப்பீங்க. அதை தாண்டி உங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப்னு சொல்லிட்டு நிறைய நடக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா மூட் கோட் ப்ராக்டிக்ஸ்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு என்எல்யூ மூலியமா கொடுப்பாங்க. ஸோ மஸ்டா நீங்க வந்து கட் ஆஃப் மார்க் வந்து கம்மியா இருக்கக்கூடியவங்க என்எல்யூக்கு நீங்க வந்து ட்ரை பண்ணுங்க. ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி. உங்களுக்கு அப்ளை பண்றதுல ஏதாச்சும் வந்து இஷ்யூ இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. இல்ல எங்களுக்கு நீங்க அப்ளை பண்ணி கொடுங்க ப்ரோ அப்படின்னாலும் நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா வந்து அட்மிஷன் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்ஸ் வந்து பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா எங்களுக்கு இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. நாங்களே உங்களுக்கு கிளாட் எக்ஸாம்க்கு வந்து அப்ளை பண்ணி கொடுத்து அதுக்கு உண்டான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ரிட்டர்ன் வாட்ஸ்அப்லேயே அனுப்பிடுவோம். இதுதான் வந்து கான்செப்ட். வேற ஏதாவது உங்களுக்கு வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கமெண்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ, ஆல் த பெஸ்ட், காட் பிளஸ் யூ.